السلام عليكم ورحمة الله وبركاته. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்து சொல்லி அதுக்கு பின்னால் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ் ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. أما بعد فقال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனை தவிர்த்து இந்த உலகத்தில் என்னென்ன படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறானோ, என்னென்ன ஜீவராசிகளை உயிரினங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறானோ, சகல படைப்பினங்களும் வழிகாட்டலின் பக்கம் தேவைப்படாமல் சுயேட்சையாக செயல்படக்கூடியதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். தானாக இயங்கக்கூடியதாக. மனிதனை தவிர என்னென்ன ஜீவராசிகள் இருக்குதோ, மனிதனுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய, அறிவுக்கு எட்டாத எல்லா விதமான படைப்புகளும் உயிரினங்களும் தானாக செயல்படக்கூடியதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். வழிகாட்டலின் பக்கம் தேவைப்படாததாக. கடலுக்குள்ளால் ஒரு மீன் குட்டி பிறந்த அடுத்த கணம் கடலுக்குள்ளால் நீந்துகிறது. எப்படி நீய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது யாரு? அது எங்கே போய் கற்றுக்கிட்டுச்சு? ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த அடுத்த கணம் தன்னுடைய தாயுடைய மடியில் போய் முட்டி முட்டி பாலை குடிக்கிறது. முட்டினால்தான் பால் வரும் என்று சொல்லிக் கொடுத்தது யாரு? அந்த அறிவு அது எங்கால போய் கற்றுக்கிட்டுச்சு? உலகம் படைக்கப்பட்ட நாள் தொட்டு இன்று வரையில், இன்றிலிருந்து எதுவரை அல்லாஹ் நாடு இருக்கிறான் அது வரையில் தூக்கணாங்குருவி அப்படித்தான் கூடு கட்டும். ஆரம்பத்தில் எப்படி கட்டியது? எவ்வளவு பலமான காற்று வீசினாலும் அது கீழே உழாது, உள்ளுக்கு நீர் போகாது.
எவ்வளவு அடைமழை பெய்தாலும் தண்ணி உள்ளுக்கு போகுதில்லை. ஆனால் கொங்கிரீட்டும் இல்லை, தகரமும் இல்லை, தகடும் இல்லை, ஒன்றும் இல்லை, துரும்பால் கட்டியிருக்கு. அதை இப்படித்தான் கோர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? சகோதரர்களே, நண்பர்களே, சூரா தாஹா அல்லாஹ் அழகாக சொல்கிறான். ஃபிரவுன் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டான், மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மர் ரப்புகுமா யா மூசா, உங்களோட ரப்பு அல்லாஹ் யாரு? ரப்பு ரப்புன்றீங்க, ரப்புண்டா என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புனல்லதீ அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஸும்ம ஹதா. என்ற ரப்பு எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஒவ்வொரு பேருக்கு ஏத்தாற்போல் உருவத்தை கொடுத்தான், பிறகு ஹதா வாழ வழிவகுத்தான். எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தான். சிங்கம் என்ற பேரு, அந்த பேருக்கு ஏத்தாற்போல் ஒரு உருவம். சிங்கம் என்ற பெயரை எந்த பாஷையில் சொன்னாலும் கம்பீரம்தான். நாம் அறியாத எத்தனையோ பாஷை இருக்கு, எந்த பாஷையில சிங்கத்துக்கு பேர் கம்பீரம் தான் இருக்கு. அந்த பேருக்கேற்ற ஒரு உருவம், சிங்கத்துடைய கர்ஜனை, அதனுடைய நடையின் அழகு, அதனுடைய பிடரி முடியின் அழகு. பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான்? வாழ வழிவகுத்தான். அது எப்படி வாழணும்னு நல்லா சொல்லி கொடுத்தான். சிங்கத்துக்கு எவ்வளோ பசி வந்தாலும் புல்லு சாப்பிடாது, மான் கிடைக்கலன்னு சொல்லி மரத்தை சாப்பிடாது. சிங்கத்துக்கெல்லாம் சொல்லியிருக்க, நீ காட்டை தான் வாழ, நீ ரோட்டுக்கு வரக்கூடாது. மாடு என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவம். பிறகு அது எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் முறை, தத்துவம். எவ்வளவு மாட்டுக்கு பசி வந்தாலும் மாமிசம் சாப்பிட. சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய ரப்பு எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், எவ்வளவு குதிரத்துள்ளவன். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பேர் இருக்குது, அல் பாரி. அல் பாரி, முன்மாதிரி இல்லாமல் படைப்பவன். எங்கேயோ பார்த்து காப்பி பண்ணி படைக்கிறது இல்லை. அல் பாரி, அவன் படைச்சதை முன்மாதிரி எடுக்கலாம், ஆனா அவை எதையும் முன்மாதிரியை வச்சு படைக்கிறது கிடையாது. சகோதரர்களே, நண்பர்களே, மனிதனை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது அல்லாஹ் அழகாக தெளிவாக சொல்கிறான், அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும், உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து உங்களை அவன் வெளியாக்கினான். வஅன்தும் லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஷைஅன் அத்தன்வீனு லித்தக்லீல். உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அத்தன்வீன், அல்லாஹ் தன்வீனை போட்டு சொல்லியிருக்கிறா, ஒன்றும் தெரியாது. நம்ம ஒரு பாஷையில் இத்தினூண்டுனும், இத்தினூண்டுண்டா கண்ணுக்கு விளங்காதது, கைக்கு பிடிக்க முடியாது. இத்தினூண்டு கூட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. உம்மா யாரு தெரியா, வாப்பா யாரு தெரியா, என்ன தூக்கி போய் வளர்த்த அவரை தான் உம்மான்றது, பாஷை என்னன்னு தெரியா, அரபியா அஜமியா, எந்த நாடு, கருப்பா வெள்ளையா, எந்த இனம், ஒன்றுமே தெரியாது. லா தஅலமூன ஷைஆ. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனிதன் தவழுகிறான், நடக்கிறான், விழுந்து விழுந்து ஓடுறான், 20 தாண்டான், 30 தாண்டுகிறான், பல தகமைகளை தனக்குள்ளால் வாங்கிக் கொள்கிறான், பல திறமைகளுக்கு ஆளாகிறான், ஒரு பாஷையை சரளமா பேசுறான், பல பாஷையை சொந்தக்காரனா மாறுறான். சும்மலி தபுலுஹு அஷுத்தக்கும். அப்படியே மனிதன் வயது போக 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 50 தாண்டும் பொழுது, 60 தாண்டும் பொழுது குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் முதுமையை நோக்கி வேகமாக நகர்கிறான். முதுமையை நோக்கி அவன் வேகமா நகர்றான். மனிதனுடைய உச்சகட்ட பலகீனங்கள்ல ஒரு பலகீனம்தான், மனிதனால் காலத்தை நிறுத்த முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? இவர்கிட்ட இருக்கிற பண பலம், அரசியல் பலத்தை வச்சு 10 வருஷம் பின்னுக்கு போயிட்டாரு. இவர் எப்படி படிச்சவர் தெரியுமா? 10 வருஷமா ஒரே வயசு தான் இருக்கிறார். சொல்ல முடியுமா? சகோதரர்கள், நண்பர்களே, மனிதன் முதுமையை நோக்கி அவன் வேகமாக நகர்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களை நான் முதுமைக்கு ஏன் கொண்டு போகிறேன் தெரியுமா? சூரத்துல் ஹஜ், லிகை லா யஅலம மின் பஅதி இல்மி ஷைஆ, சகலதையும் அறிந்ததன் பின்னால் ஒன்றுமே தெரியாமல் என்னிடம் வருவதற்காக. பிறக்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாது, இறக்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாது. அதனால்தான்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு அளப்பரிய துஆருக்கு நாம் அது துஆவை பாடமாக்கணும். தமிழில் வரல, அரபுல வரலையா, தமிழ்லையாவது கேட்கணும். நபி அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஓதினாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் வ அஊது பிக மின் அர்தலில் உமர். யா அல்லாஹ், வறுமையை விட்டும் முதுமையின் கோளாறை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. சகோதரர்களே, வறுமை இந்த உலகமே சேர்ந்து ஒரு ஆளோட வறுமை இல்லாமாக்க நாடினாலும் அவரோட வறுமை இல்லாமாக்கல. வறுமை இல்லாமாக்கிறதாக இருந்தால் அவர் தான் இல்லாமாக்கணும். போதும் என்ற வாழ்க்கையை அவர் தான் கொண்டு வரணும். அப்படியே சொன்னாங்க, 2 தங்க மலை அல்லாஹ் கொடுத்தாலும் மனிதன் வறுமை அவன் பேராசை 3வது மலையை ஆசைப்படுவான். லா யம்லஉ பத்ன பினி ஆதம இல்ல துராப். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய வயிற்றை மண்ணு மாத்திரம்தான் நிரப்பும்டான். அவனுக்கு மௌத்து வரணும், அப்போ தான் அவன பேராசைக்கு முற்றுப்புள்ளி வரும். அவன் ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி, அவன் அடக்கம், அவன் பெருமை, அவன் ரோஷம், என்ன விட்ட ஆள் இல்லை, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி மௌத்து தான். வறுமை இல்லாமல் ஆக்கியது யாருக்கு? 2வது நபி கேட்டாங்க, யா அல்லாஹ், முதுமையிட கோளாறை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. அரபுல சொல்லுவாங்க, முதுமையின் தனிமை மரணத்தை விட கொடூரமானது. நரகத்தை இந்த உலகத்தில் பார்க்கணுமா, மனைவி மௌத்தா போகணும், முதுமையில் இருக்கணும். அல்லாஹ் நம்ம மனைவியரையும் பாதுகாப்பான். மௌத்தா போன பின்னால் தான் அவள் இருந்தால் நல்லா இருக்குமே. சகோதரர்கள் நண்பர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த 2 விட்டு என்ன பாதுகாரு. எளிமையாக வாழ்ந்திருக்கிறாங்களே தவிர நபி அவங்க வறுமையில் வாழல. சகோதரர்கள் நண்பர்களே, மௌலானா ஹலீல் அஹ்மத் கீரனூரி நவ்வரல்லாஹு மர்கதஹு ஹஸ்ரத் அவர் மனிதனுடைய வாழ்க்கையை அழகாக சொல்லுவார் ஒரே வரியில். மனிதன் என்பவன் அறியாமையில் பிறந்து அறிவது போல் பாசாங்கு செய்து அறியாமையிலே முடிவதற்கு பெயர் மனிதன். ஒன்றும் தெரியாமல் மனிதன் பிறக்கிறான், அறியாமையில் பிறந்து அறிவது போல் பாசாங்கு செய்கிறான். அவன் ஒரு 20-30 வயசு தாண்ட நேரத்தில் எல்லாம் தெரியும் மாதிரி நடிக்கிறான். நான் பார்க்காத ஆளா, நான் பார்க்காத நாடா, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வாரீங்களா, நான் பார்க்காத சல்லியா. அப்புறம் சொல்லுவார், ஒன்றுமே தெரியாமல் முடிகிறதுக்கு பேர் மனிதன். ஒரு காலம் வரும், வயசு வந்த பின்னால் கம்பெனிலேருந்து வெளியே போட்டுருவாங்க. நீங்கள் இதுக்கு போகிற வீட்டுக்கா வரீங்க அங்கிள், நீங்கள் வீட்டுக்கா வரீங்க, அவங்களுக்கு காது சரியாக கேட்க மாட்டேன்றது, கண்ணு தூரம் பார்க்க மாட்டேன்றது, ஏதாச்சும் சொன்னால் அவங்களுக்கு நாக்கு தட்டுது. நானும் தான் நீங்களும் தான் கசப்பான இந்த உண்மையை விளங்கிக்கணும். அந்த இடத்துக்கு போக இருக்கிறோம் நாங்கள். சகோதரர்கள் நண்பர்களே, இந்த தத்துவத்தை குர்ஆன் ஒரு இடத்துல இல்லை பல இடத்துல சொல்லியிருக்கு. மனிதன் ஒன்றுமே தெரியாமல் பிறக்கிறான், நடுப்பட்ட காலப்பகுதியில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறான், பிறகு ஒன்றுமே தெரியாமல் இறக்குறான். இந்த தத்துவத்தை நாம் எவ்வளோ சீக்கிரம் விளங்குவோமோ நம்மளுக்கும் நல்லது, நம்ம சார்ந்தவர்களுக்கும் நல்லது, எங்கள் பொஞ்சாதி பிள்ளைகள் கூட நல்லது. ஒரே தத்துவம் குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனை விட எங்களுக்கு தத்துவம் சொல்வதற்கு யாரும் தேவையில்லை. அனாதையை வச்சுட்டு போகவும் இல்லை குர்ஆனுங்களை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகிற நேரத்தில் சொன்னாங்க, உங்களிடத்தில் நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன், குர்ஆனையும் என்னோட குடும்பத்தையும் தான். குர்ஆனை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னோட குடும்பத்து விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்க, வாய்களை பேணிக்கொள்ளுங்க, வார்த்தை பிரயோகங்கள் கவனமாக இருக்கணும். என்னோட குடும்பம்னு வார நேரம் அதான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் சொல்கிற நேரம் வஅலா ஆல்னு சொல்கிறது. வஅலா ஆலிஹி, ஆலிஹின்னா நபி அவருடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத் உண்டாகட்டும். சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறான், முழு மனித சமுதாயமும் நஷ்டத்தில் வாழ்கிறார்கள், கஷ்டத்தில் வாழ்கிறார்கள், கவலையில் வாழ்கிறாங்க, டிப்ரெஷனில் வாழ்கிறாங்க. ஒல் ஆசர், காலத்தின் மீது சத்தியமாக எல்லாமே கஷ்டத்தை தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, ஒரே ஒரு கூட்டம், நாங்கள் நினைக்கக்கூடாது முஸ்லிம்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லல இல்லல்லதீன அஸ்லமு, அப்படி அல்லாஹ் சொல்லல, முஸ்லிம்களை தவிர. அல்லாஹ் சொல்கிறான் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமானை சம்பாதித்தவர்களை தவிர. ஈமான் வேற, இஸ்லாம் வேற.
அமலுக்கு பேர் ஈமான், தகவலுக்கு பேர் இஸ்லாம். இன்ஃபர்மேஷன். இவருக்குள்ளால இஸ்லாத்தை பற்றி களிமா மொழிஞ்சிருக்கிறார், இஸ்லாத்தை பற்றி தகவல் இருக்குது, நல்லது கெட்டது தெரியும், சொர்க்கம் நரகம் தெரியும், சிராத்தல் முஸ்தகிம் தெரியும், மீசான் தராசி, எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அமல் செய்யறதுக்கு இன்னும் தயாரில்லை. அவர் மௌத்வீக்குன்னு நல்லா தெரியும், அந்த தகவல் ஈக்கு அவர்கிட்ட. மஸ்ஜிதில் 5 நேரம் தொழுறதுக்குரிய கூலி அவருக்கு தெரியும், அந்த செய்தி அவருக்குள்ளால இருக்குது. தஹஜ்ஜத்துடைய பொறுமதி என்ன அது அவருக்கு தெரியும், தகவல் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அமலுக்கு வரத்துக்கு ஈமான் வேணும். சகோதரர்கள் நண்பர்களே, 1940 இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால் பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய ஆட்சி. அந்த காலத்துடைய ஜெம்மியா தலைவராக இருந்தாங்க மௌலானா நைசாபூரி ரஹிமஹுல்லான்னு நினைக்கிறேன். ஹுசைன் அஹ்மத் மதனி நைசாபூரி, ஹுசைன் அஹ்மத் மதனி நைசாபூரி ரஹிமஹுல்லா. அவங்க ஜம்மியாவுடைய தலைவராக இருந்தாங்க. அந்த காலத்தில் சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா முஸ்லீம்கள் இந்துக்கள் வந்து சொல்லிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை, இப்படி முஸ்லீம்கள் எங்களோட காணி அபகரித்து மஸ்ஜிதுக்கு அடிக்கல் வச்சுட்டாங்க, எங்களுக்கு நீதம் வேணும். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னாங்க, இல்லை இது மத சடங்கு சம்பிரதாயங்கள், இது எங்களோட லாவில் அதுக்கு இடம் இல்லை, நீங்களா ஒரு தலைவரை நியமித்து உங்களுக்குள்ளால் தீர்ப்பு எடுத்துக்கொள்ளுங்க, இங்கே வரவாங்க. முஸ்லீம்கள் சொன்னாங்க, நாங்கள் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹிமஹுல்லா அவரை நாங்கள் தலைவர் எடுக்க, அவர் சொன்னால் நாங்கள் கேட்போம். இந்துக்கள் சொன்னாங்க ஹுசைன் அஹ்மத் மதனி வரார், அதுக்கு நாங்களும் தயார். அவர் மனித அபிமானத்தோடு நடக்கிறவர், பக்க சார்பு அற்றவர், கொள்கை வெறி பிடிச்சவர் அல்ல. ஒரு இடம் நியமனம் செய்யப்பட்டது. ஒரு காலம் ஹுசைன் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. வலது பக்கம் முஸ்லீம்கள், இடது பக்கம் ஹிந்துக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்க்கலாம். சொல்லுங்கள், தீர்ப்பு சொல்லட்டுமா? சொல்லுங்கள். முஸ்லீம்களுக்கு சரியான சந்தோஷம், எங்கட ஆலை அவர், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவரை கூவணும், ஹக்கு பாத்தில் எல்லாம் பார்க்கக்கூடாது, நாங்கள் எப்படி விரும்பும் அப்படி தான் பேசுவோம். சொன்னாங்க, இந்த காணி ஹிந்துக்களுக்கு சொந்தமானது, அல்லாஹுடைய மஸ்ஜித் ஆகிறது, அநியாயத்தை விட்டும் தூரமானது, மஸ்ஜித் கட்ட இந்த காணியில் அனுமதி கிடையாது. இந்த வார்த்தையை சொன்னது தான் சுபஹானல்லாஹ் முஸ்லிம்கள் தரப்புலேருந்து பத்துவாவா கொட்டுது. இவர் ஒரு நயவஞ்சகன், இவர் ஒரு யகூதி, அல்லாட எதிரி, அதான் இதான் பத்துவா முழங்குது. அந்த நேரம் ஒரு ஹிந்து எழுப்பினாங்க. ஒரு ஹிந்து எழுப்பி சொன்னா, ஆஜ் முசல்மான் ஹார் கயே இஸ்லாம் ஜீத் கயா. இன்றைய நாள் முஸ்லிம்கள் தோத்து போய் விட்டார்கள், இஸ்லாம் ஜெயிச்சிருச்சு. முஸ்லிம்கள் தோத்துட்டாங்க, ஆனா இஸ்லாம் ஜெயிச்சிருச்சு. முஸ்லிம் என்பவன் முஃமினாக மாறுவதாக இருந்தால் அமல் அவர்கிட்ட வரது நிபந்தனை. குர்ஆன் சொல்லுது, ஈமான் வந்தால் வஅமிலு ஸாலிஹாத், அங்க அமல் வரணும், செயல் வரணும். நானும் தான் நீங்களும் தான். நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, இதோட விட்டுறது இல்லை. ரொம்ப பெரிய கேள்வி கணக்கு இருக்குது, ரொம்ப பெரிய கேள்வி கணக்கு இருக்குது. மனிதன் என்ற வகையில் நாங்கள் அனைவர்களும் வழிகாட்டலின் பக்கம் தேவையுள்ளவர்கள். சும்மா சாதாரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போங்க, கொள்ளுமில்ல பாஸ்போர்ட் ஆஃபீஸா, இமிக்ரேஷனுக்கு போகிறீங்க, ஏர்போர்ட்டில் எங்கே போனாலும் பாருங்கள், தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தால் நல்ல யோசிக்கிறது. ஏன் வழிகாட்டல் தேவைங்க. சைக்கிளைகள் போன்றிருக்கும், இது எக்ஸிட், இது நீங்கள் வலது பக்கம் போங்க, இது டாய்லெட் ரூம், இது 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 தூங்குற ரூம், இது வாஷ்ரூம், அப்படி இப்படின்னு சொல்லி அடையாளங்கள் போட வழிகாட்டல்கள். சகோதரர்களே, நண்பர்களே, எங்க ஒரு மனிதனுக்கு உபதேசம் கேட்க விருப்பம் இல்லையோ, இஸ்லாத்திர பார்வையில் தற்பெருமை பிடித்தவன் அவர். உபதேசம் கேட்காம 3 நாள் கடக்கக்கூடாது என்று இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா சொல்லுவார் இருக்கிறேன். 3 நாள் தாண்டவானம் நீங்க குர்ஆன் சம்பந்தப்பட்ட தகவல்களை கேளுங்க, வழிகாட்டல்களை கேளுங்க. 5 நேரம் தொழுகை இல்லையா, நாமெல்லாம் முடிஞ்சு சகோதரர்களே. 5 நேரம் தொழுகை இல்லையா, நாமெல்லாம் முடிஞ்சு போயிட்டோம், அவ்வளவுதான். அல்லாஹ்ட ஞாபகம் இல்லாம மனிதன் மிருகமாக மாறி இருப்பான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிச்சு காட்டினார்.
7 லயாலி வ 8 ஐயாம், 7 இரவுகள் 8 பகல்கள் தொடரான காத்து மழை. கன்னஹும் அஜாசு நஹ்லின் ஹாவியா, பிடுங்கி எறியப்பட்ட ஈச்ச மரங்களை போன்று பிணமாக கிடந்தார்கள். ஊருக்குள்ள போறாங்க, அப்படி நாத்தமும் ஈயும் இரத்தங்களும், மனிதர்கள் கண் திறக்கப்பட்டு பிணங்களாக கிடக்கிறாங்க. அழுதாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். எல்லாமே தெரிஞ்சாக்கள், ஏண்ட மாமா, ஏண்ட சாச்சட பிள்ளைகள், பெரியப்பா பெரியம்மா எல்லாம் அவங்க சொந்தக்காராக்கள் தான். அல்லாஹ் கோத்திரத்துக்கு தான் விமானம் அனுப்பினான். ஒரு கூட உபதேசங்கள் செஞ்சாங்க. அந்த பிணங்களை பார்த்து கடைசியா ஒன்று சொன்னாங்கன்னு தெரியுமா? ஒலாகில்லா துஹிப்பூனன் நாஸிஹீன், உங்களுக்கு தான் நசியத்து விருப்பம் இல்லையேண்டாங்க. நான் எவ்வளோ சொன்னேன், உங்களுக்கு தான் உபதேசம் தான் பிடிக்காது, நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே. நரகவாதிகள்கிட்ட மலாய்க்கமால் கேட்பாங்க, அலம் யத்திகும் நதீர், சூரா முல்க். உபதேசம் செய்ய யாரும் உங்கள்கிட்ட வரல அப்பா? அப்பாவித்தனமா விழுந்திருக்கியோ இல்லையோ தெரியாது, தெரியாம விழுந்துட்டியோ? உனக்கு யாரும் உபதேசம் செய்ய வரலையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலையா? காலூ பலா கத் ஜாஅனா நதீர். அடிக்கடி வந்தாங்கப்பா, வீடு வீடா தேடி வந்தான். மழை விலங்கல்ல, வெயில் விலங்கல்ல, ராவு விளங்குதில்லை, பகல் விளங்குதில்லை. நானா கதவை தட்டுறான், வாப்பான்னு கதவை தட்டுறான், பிச்சைக்கார மாதிரி அலைகிறான். வந்தான் தான், ஆனா கணக்கெடுக்கலையே. அவன் காசு கேட்டு வரல. மஸ்ஜிதுக்கு வாங்க, உங்களோட பிரச்சனைகள் அல்லாட்ட முறைப்பாடு செய்யுங்க. சகலதுக்கும் தீர்விற்கும் மஸ்ஜிதுல, சஜதால. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலாஹ், நபி அவர்களை ஏதாவது ஒரு விடயம் திடுக்கிடச் செய்தால் தொழுகையின் பக்கம் விரைவார்கள். சடனா கவலை வந்துருச்சா, உடனே நபி அவங்க 2 ரக்காத் தொழுவாங்க. சொல்லுவாங்க, தொழுது முடிஞ்ச பின்னால என்ன கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னுவாங்க. ஏன்? முறைப்பாடு செய்ய வேண்டிய இடத்துல முறைப்பாடு செஞ்சாச்சு. சூரா யூசுப் இருக்குது குர்ஆன்ல. நேரம் கிடைச்சா யாராவது ஒரு ஆலிமா அணுகி ஏதாவது ஒரு அடிப்படையில் சூரா யூசுஃபுடைய தஃப்சீரை படிங்க. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. மாரிஃபுல் குர்ஆன்ல வருது, உருது கிதாப். 2 முக்கியமான அம்சங்கள் சூரா யூசுஃப்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது, யாரை நம்புவான். சூரா யூசுஃப் எங்களுக்கு சொல்ற தகவல் முதலாவது என்னது? யாரை நம்புவான். யாரையும் யாரையும் நீங்க யாரையும் நம்பாதீங்க. மகனுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்றாங்க, நானமார நம்பிராதடா. 11 உடன்பிறப்புகள் இருக்கு உனக்கு, நீ அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணு, உதவி பண்ணு, இரக்கம் காட்டு, ஆனா நம்ப கூடாது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன புள்ள விலங்கல்ல, நம்பினாங்க, ரகசியங்களை சொன்னாங்க. 11 பேரும் சேர்ந்து கொலை முயற்சி செஞ்சாங்க. 2வது சூரா யூசுஃப் அல்லாஹ் சொல்ற தகவல் என்ன? முறைப்பாடு என்பது அல்லாஹ்விடம் மாத்திரம்தான். மனிதர்கள்ட்ட நீங்க முறைப்பாடு செய்ய ஆரம்பிச்சா சொல்லுவாங்க நடிக்கிறாருன்னுவாங்க. மனிதர்கள்ட்ட முன்னால நீங்க போயிட்டு அழுதா முதல்ல கண்ணீர்னுவாங்க. ஒரு தடவை கடன் கேட்டா சந்தோஷம் உதவி செய்யறவர் 2வது தடவை போனும் தூக்க மாட்டார். தேவைப்பட்ட மரியாதை குறைஞ்சு போயிடும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயசாலி ஆகி ஒபியத்தத் ஐனா, கண்ணுல வெள்ள பூத்து கண்ணும் தெரியாம போயிருச்சு. அழுதாங்க. இப்படி இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் வ அஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். சொன்னாங்க, யா அல்லாஹ், என் உள்ளத்தின் கவலைகளையும் என் கண்ணீர்களையும் நான் உன்னிடமே முறைப்பாடு செய்கிறேன். அல்லாஹ் மாத்திரம் எங்களை கண்ணீருக்கு சரியா பதில் சொல்லுவான்.
எங்கட அழுகைகள் அல்லாட்ட எடுபடும். சகோதரர்களே, நண்பர்களே, நான் சொல்ல வரக்கூடிய மிகப்பெரிய தகவல் என்ன தெரியுமா? நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் நடக்கும் சகல விதமான பிரச்சனைகள், சின்னதோ பெருசோ, இதை நாங்கள் உள்வாங்கக்கூடிய விதம் இருக்குதே, முற்றிலும் மார்க்கத்துக்கு முரணானது. ஒரு பிரச்சனை வந்துட்டா காசு மூலமா தான் ஆகுதுன்னு நினைக்கிறது. ஒரு சோதனை வந்துட்டா இன்னார் மூலமாக இல்லாம போயிரும் நினைக்கிறது. லாக்டவுன் போட்டுட்டாங்களா, என்னடா பண்றதுன்னு நினைக்கிறது. ராசிக்கு எங்க மறந்தாச்சு. சகோதரர்கள், நண்பர்களே, தாவத்துடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? சகல நடவடிக்கைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்ற இஸ்திகாமத் இருக்கணும். ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. சகல நிலைமைகள் யார்கிட்ட இங்க தேவைப்படுது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் பஹ்ரைனுக்கு போறேன், வியாபார விஷயமா பஹ்ரைனுக்கு போறேன். நபி சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு போங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு போங்க. மஸ்ஜிதுக்கு போங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு போங்க. சகோதரர்கள், நண்பர்களே, காலத்தின் மிகப்பெரிய தேவை ஈமான். இஸ்லாம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இஸ்லாத்துடைய தகவல்கள், ஹதீஸுகள் இப்போ எல்லாமே மௌலவி மாறிட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் ஹதீஸ் தெரியும். எது ஸஹீஹ், எது தஈஃப் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஹதீஸ் பொய்யானதா, இந்த ஹதீஸ் உண்மையானது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் காலத்தின் மிகப்பெரிய தேவை அமல் தான். ஈமான் இல்லாமல் ஒரு காலமும் அமல் வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் ஒரு கூட்டம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் முஃமின்கள்ன்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, அல்லாஹ் ஆயத் இறக்கி இருக்கிறான். காலத்தில்லா அராபு ஆமன்னா குல்லம் துமினு, நீங்க இன்னும் முஃமினாக அல்ல, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்க சொல்லுங்க நாங்கள் முஸ்லீம்களாக தான், இன்னும் முஸ்லீம் தான். முஃமினாக வாழ்ந்தா மட்டும்தான், நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த உலகமும் சரி, கபரும் சரி, ஆகிராவும் சரி, இன்பகரமாக இருக்கும். ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கை. அப்படி இல்லையா, எங்களோட பாஷையில் சொல்றதா இருந்தால், நாங்கள் அனைவர்களும் பைத்தியத்தில் நான் மூழ்கி விடுவோம். என்ன பண்றதுன்னு புரியாது. இந்த சோதனைக்கு என்னதான் மருந்து விளங்காது. இந்த உலகம் இருட்டா மாறிடும், நரகமா மாறிடும். மனைவியை கண்டா எரிச்சலா தோணும், பிள்ளைகளை கண்டா எரிச்சலா தோணும். சகோதர நண்பர்களே, ஈமானின் பக்கம் விரைந்து வாருங்கள். உண்மையாதான் நாங்கள் விரும்பாவிட்டாலும் அதுதான். ஈமான்ல மட்டும்தான் நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். இஸ்லாம் என்பது தகவலுக்கு பேரு, ஈமான் என்பது அமலுக்கு பேரு. ஈமான் இல்லையா, நிச்சயமா சத்தியமா வீட்டில் நிம்மதி இருக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மௌத் இருக்குது, மிஷ்காத்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அல் மௌத்து ராஹத்துல் லில் முஃமின். மரணம் என்பது முஃமினுக்கு ராஹத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். மௌத்தாகிற நேரம் அவர் நிம்மதியை உணர்வார். இவ்வளவு காலம் நீங்க கண்ணை பாதுகாத்தீங்க, கஷ்டப்பட்டீங்க. ஜிஹாதுலையும் ஆகப்பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமா? தன்னுடைய நஃப்ஸோடு செய்கிற ஜிஹாத். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்க வாயை கட்டுப்படுத்த சக்தி பெற்றோம், கண்ணை கட்டுப்படுத்த நாங்கள் கஷ்டப்பட்டோம். வாயை கட்டுப்படுத்தலாம், அமைதியா இருக்கலாம் பேசாம, ஆனா கண்ணை கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய ஈமான் வேணும், பெரிய ஜிஹாத் வேணும். சகோதரர்களே, நண்பர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு ஈமானின் பக்கம் மதீனாவுடைய காலத்தில் தாவத் கொடுத்தாங்க, மக்காவுடைய காலத்தில் இஸ்லாத்தின் பக்கம் தாவத் கொடுத்தாங்க. 2 விடயம் இருக்குது, ஒன்று நுபுவத்து, இன்னொன்று ரிசாலத்து. நுபுவத் என்ற என்ன? அல்லாஹ்விடம் இருந்து நபிமார்களுக்கு இறக்கப்பட்டதுக்கு பேர் நுபுவத். அந்த நபிமார்கள் மௌத்தா போறதோட நுபுவத்தும் மௌத்தா போயிடும். ஆனா நுபுவத்துக்கு பின்னால ரிசாலத்து எங்கட கையில் இருக்குது. அரபுல ரிசாலான்னு சொல்றது கடிதம். இந்த ரிசாலத்தை உலகம் அழியும் வரை வரக்கூடிய எங்கட பரம்பரைக்கு நாங்கள் எடுத்து போறது எங்கட கடமை.
ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய காலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் வதா நபி அவருடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ்ஜு தான், அதுதான் முதலாவது, அதுதான் இறுதியானது. அந்த ஹஜ்ஜத்துல் விதால அரஃபாவுடைய மைதானத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு ஆயத் இறங்குது. அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய நாள் மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, சந்தோஷமா இருக்கு, மார்க்கம் பூர்த்தி ஆயிருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அழுதாங்க. எல்லாம் சொன்னாங்க, உந்துரு இலா ஹாதா ஷேக், இந்த வயசாலியை பாருங்க, எவ்வளோ சந்தோஷமான செய்தி வந்திருக்குது, இவர் புலம்பிட்டு இருக்கிறார், அழுதுகிட்டு இருக்கிறார். கேட்டாங்க, உமரே என்ன விஷயமா அழுவுறீங்க? சொன்னாங்க, வால் பாத தமாமி இல்ல நுக்சான், பூர்த்தி என்று வந்துவிட்டால் குறைபாடு ஆரம்பிக்க போகிறதுன்னு அர்த்தம் தான். ஸ்டாக் டங்கியில் தண்ணி குறையுதா, அடுத்தது நாங்கள் ரீஃபில் பண்ணணும். தண்ணி நிறைஞ்சிட்டா குறைய ஆரம்பிச்சிருது. சகோதரர்கள் பிறகுகளே, மார்க்கம் என்ற இந்த ரிசாலத், இந்த ஈமான் எங்களை கையில தரப்பட்டிருக்குது. அடுத்த ஜெனரேஷனுக்கு அழகா கொடுத்துருங்க. இங்க வாலிபர்களை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஸ்கூலுக்கு போனா, மதரசாக்கு போனா, ஊர்ல எங்கேயாச்சும் போனா, எங்கேயாவது ஒரு மூலைய சொந்த பந்தம் போன் பண்ணி சொல்லுவாங்க, அந்தாவோட மகன் இங்கே இருக்கிறான். ஆனா துரதிருஷ்டவசம் என்ன தெரியுமா, இங்க கண்காணிப்பாளர்கள் இடையர்களாக இருக்கிற நாம இங்க கெட்டு போயிட்டு இருக்கிறோம். எங்களை ஏசுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு தருணம் அது. வாப்பா மௌத்தா போயிட்டார்னு வைங்களே, மனைவி முன்னால ஏச சக்தி உள்ளவர் அவர் தான். ஆக்கள்கிட்ட முன்னால சத்தம் போடுவார், ரோட்லையும் சத்தம் போடுவார். அவருக்கு வீடும் உண்டு, ரோடும் உண்டு. தவறு செஞ்சா யாருன்னு பார்க்க மாட்டார். மகனா இருந்தா யார்கிட்ட முன்னுக்கும் பேசுவார். அந்த தந்தை இழந்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம். இடையர்கள் கெட்டு போனால் ஆடுகளை ஓனாய் சாப்பிட்டு வரும். மீனை காப்பதற்கு தான் உப்பே கெட்டு போனா இந்த ரிசாலத்தை யாரு பாதுகாக்கிறது? நாங்க அடுத்த எங்க ஜெனரேஷனுக்கு எப்படி ஹேண்ட் ஓவர் பண்றது? அவங்க எப்படி அதை எடுத்துட்டு போவாங்க? சகோதரர்கள் என்பவர்களே, உங்களோட பிள்ளைகளை தாவத்துடைய மாஹோலுக்கு கொண்டு வாங்க, மகாமி அமால்கள்ல ஈடுபடுத்துங்க. ஜுமைராத்துக்கு பெட்ட கையில கொடுங்க, நீங்க போங்க. நாளைக்கு சுபோக்கு பின்னால தான் வீட்டுக்கு வரணும். சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க, போயிட்டு கீழே படுக்க சொல்லுங்க, அங்க பேசுற பேச்சுகளை கேட்க சொல்லுங்க, தஹஜ்ஜத்தை எழும்பி அழச் சொல்லுங்க. துஆ கபூல் ஆகிற வாலிபர்களா வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 பேர் கியாமத்துடைய நாளையில் நிழலுக்கு கீழால் இருப்பாங்க, அர்ஷுக்கு கீழால். 7 பேர் தான், 7 கூட்டம். அதுல ஒரு கூட்டம் ஷாபுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹ், ஒரு வாலிபன் தனிமையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறான், அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டு இருக்கிறது. வயசாளிகள் அழுவாங்க, நோய், முதுமை, தௌபா செய்யணும், கடந்த காலத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு. அவங்களுக்கு கண்ணீர் வர்றது லேசி, ஆனால் வாலிபனுக்கு கண்ணீர் வர்றது கஷ்டம். சகோதரர்கள் என்பர்களே, தாவத்துடைய சூழலுடைய பிள்ளைகளை அனுப்பிக்கிடுங்க. இல்லாட்டி ஒரு காலம், ஒரு வருஷம் வந்த ஆச்சரியம் இல்லை, ஊர்ல முர்த்தத்துகள் உருவாகுவாங்க. அற்ப சொற்ப விடயங்களுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்கிறவங்க உருவாகுவாங்க. மார்க்கம் என்னன்னு தெரியாதவங்க உருவாகுவாங்க. மார்க்க விஷயத்தை ஜீரோ, மற்ற எல்லாமே தெரியும். நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்வதுதான், வீடுகளுக்குள்ளால் மொபைல் போன்கள் இருக்குதா இல்லையா, இதுக்கு ஒரு எஜெண்டாவா வேணும். இந்த நேரம் தான் யூஸ் பண்ணணும், இந்த நேரத்தோட ஆஃப் பண்ணணும், பெட்டுக்கு போகணும். அப்படி இல்லையா, அதை விட்டு முடியுமான அளவு தூரமா இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால வாழ்றது நினைச்சுக்கல. அதிகமான பேருடைய ஈமானை கவ்வி சாப்பிட்டு விட்டது இந்த மொபைல். மக்கள் முன்னால இரட்டை முகத்தோடு சுத்தி திரிகிறார்கள். இங்க தொழுறாரு, வீட்டுக்கு போய் தனிமையில பாவம். நேர்ல மகரம் பேன்ற ஆள் போன்ல பேன்றது இல்லை. நேர்ல இசை போட்டுட்டு போனா முகம் சுளிக்கிறாரு.
ஆனா வீட்டுக்கு போனா அங்க கேட்கறதுல பக்குவம் கிடையாது. சகோதரர்கள் என்பவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் நல்லா விளங்கிக்கணும். இங்க நாங்க உலகத்தில் இருக்கிற காலம் எக்ஸாம் ஹால் மாதிரி. எக்ஸாம் ஹால் மாதிரி எனக்கு நினைவுக்கு, நான் இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 2014, கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. நேற்று வந்த மாதிரி இருக்கு. இதே தான் நான் நாளைக்கு நான் மௌத்தா போனேன்னு வைங்களேன், எனக்கு 35 வயசு 40 வயசா நேற்று பிறந்த மாதிரி இருக்கும். இப்படி கூட காலம் போகுது. இப்படி திடீர்னு மௌத்துல நான் கேள்விப்பட்டோம். ஜனாசா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்து நாள் அடையாளங்கள்ல இரண்டு பிரபல்யமான அடையாளங்கள் சொன்னாங்க. அதிகமான மரணங்கள் உண்டாகும், அதிகமான தலாக்குகள் உண்டாகும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அதிகமான தலாக் உண்டாகிறது ஜினா பெருகி இருப்பதற்கு அடையாளம். அதிகமான மௌத் உண்டாகிவிட்டால் மக்களுக்கு கபருடைய பயம் எடுபட்டு போயிடும். 10 நாளைக்கு முன்னால ஹைதராபாத்ல இருந்து ஒரு ஃபிளைட் போகுது லண்டனு. ஃபிளைட்ல எல்லாம் ஏறி இருக்கிறாங்க. 240 பேரா? 240 பேர். இது 240 பேருக்கும் தெரியாது இன்னும் 10 நிமிஷத்துல இஸ்ரேல் வார. இன்னும் 10 நிமிஷத்துல இஸ்ரேல் வார. இந்த 240 பேரும் அவர்களுக்கு தெரியாது என்ன ரோஷத்துக்கு இதோட முற்றுப்புள்ளி வரப்போகுது. என்ன விட்ட ஆள் இல்லை, நான் தான் எல்லாம், நான் அதை அப்படி வருவேன், இப்படி வருவேன், அப்படி வாழ்வேன், இப்படி வாழ்வேன், நான் செலக்ட் பண்ணின ஆள். அவருக்கு தெரியாது இன்னொரு 10 நிமிஷம் தான் இந்த முற்றுப்புள்ளி வரப்போகுது. அவங்களுக்கு யார் நினைச்சா? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களா, அஜபுன்னு என்ன? அஜபுன்னு என்ன? அஜபுன்னா ஆச்சரியம், ஆஜபுன்னா ரொம்ப ஆச்சரியம். சொன்னாங்க, ஆச்சரியம் என்ன தெரியுமா? திடீர்னு சோதனை வாருது, திடீர்னு மௌத்து வாருது. இதுதான் ஆச்சரியம். நினைச்சு பார்க்கவே இப்படி திடீர்னு மௌத்தா போயிட்டாரு. நினைச்சு பார்க்கல திடீர்னு டாக்டர் சொல்லிட்டு இப்படி ஒரு நோய் சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் தெரியுமா? மக்கள் படிப்பினை பெறாமல் இருக்கு. எப்படி வெந்து கருகி செத்து இருப்பாங்க எல்லாம். ஆனா இதே அடுத்த மாசத்துக்கு இது ஒரு தகவலா இருக்குமே தவிர ஒரு படிப்பினையாக இருக்கவே மாட்டாங்க. இன்னொரு 2 வருஷத்துக்கு பின்னால இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை மக்கள் மறந்துடுவாங்க. தத்பீர் கோ தேக்கர் தக்தீர் ஹஸ்தி ஹை. மனிதனுடைய திட்டங்களை பார்த்து அவன் தலையெழுத்து சிரிக்குது. என்ன மாதிரி திட்டம், என்ன பெருமை, என்ன மமதை, என்ன விட்ட ஆளில்லை. ஒரு ஆள் வந்தாரு, ஹஸ்ரத் ஆட்டோ ஒன்று வாங்கிக்கிறேன், ஓட்டு காட்டுறது கொண்டு வந்து. மாஷா அல்லா, நல்ல ஒரு ஆட்டோ, பறக்கத்தாய், அல்லா பறக்கத்தாய். நபி அவங்க புதிய ஆடைகள், புதிய வாகனங்கள், புதுசாக என்னாக்கா பறக்கத்துக்கு துவா செய்வோம். நகை வேற என்ன கதை இல்லை. ஒரு மசாலான்னு கேட்க வந்தேன். என்ன, இந்த ஆட்டை வாங்கிக்கிறேன் நான் 5 வருஷம் வட்டிக்கு ஆட்டை வாங்கிட்டு வந்தால் எனக்கு கேட்டு எடுத்து வந்துருக்குறேன். ஆமாம், என்ன விஷயம் வந்தீங்க? இல்லை 5 வருஷத்துக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் வட்டியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கு போகிற தௌபாவும் செய்யும். அதுக்கு நீங்கள் சாட்சி வைக்கணும். செய்கிறதே ஹராம், அதில் வேற சாட்சி அதுக்கு அதை விட பெரிய பாவம். தம்பி, இதெல்லாம் நான் இந்த விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன். வட்டியில் கை வைக்கிறது குர்ஆன் அழகாக சொல்கிறது. சூரா பக்ரா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ். அல்லாஹ்வோடு போர் தொடுக்க ஆரம்பித்து விடுங்கள். நல்லா தெரியுது, நான் வைக்கிற சைனுக்கு மேலான இல்ல நிபந்தனைகள் ஒன்று இருக்குன்னா வட்டியை போடுவேன். சைன் வைக்கிறாங்களா, அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாச்சு. சகோதரர்களே, அந்த வாலிபன் 2 வருஷத்துல மூத்து. இவன் பிளான் பண்றான் 10 வருஷம். இஸ்ராயல் சொல்றாரு இந்த 2 வருஷம் தான். இஸ்ராயல் சொல்றாரு இந்த 2 மாசம் தான். யாருக்கா அவன் வாழ்றாங்க? நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா லா யகுர்ரன்னகி அன்னகி பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுடைய மகள் என்ற விடயம் உன்னை ஏமாத்த வேணாமா. நீ என்னைய நம்பி வந்துடாத. ஏன் பாப்பா ரஹ்மத்துல் ஆலமீன், ஏன் பாப்பா சித்ரத்துல் முன்தாங்க போன ஆள், அல்லாஹ்வை பார்த்த ஒரே ஒரு மனிதர் ஏன் பாப்பா, அப்படி மட்டும் நினைச்சிட்டு வந்துடாதோம்மா.
உன் கபருக்கு நீ தேடி, என் கபருக்கு நான் தேடுறேன். இத மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்றாங்க, மகனே வந்துடுறா, கப்பல் ஏறிடு, என் கபருக்கு நான் தேடிட்டேன், உன் கபரை நீ பாரு. அவன் சொன்ன முடியாது. கண்ணான் குர்ஆன் சத்தியமிட்டு சொல்கிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நரகவாதி. மன் பத்அ பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. வம்சத்தால் அமல் பிந்தியதால் வம்சத்தை வச்சு அல்லாஹ் முற்படுத்த மாட்டான். இவர் மௌலவி குடும்பம், இவர் மௌலானா குடும்பம், இவர் அவுலியா குடும்பம், இவர் உலமாக்கள் குடும்பம், இவர் குர்ஆனுடையவர்களுடைய குடும்பம். அங்க கிடையாது. நபிக்குமே ஃபாத்திமாக்கு மத்தியிலே ஒண்ணும் இல்லைன்னா நாம யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கே முடியாம போன பின்னால் நாங்க யாரு? என் குழந்தை வலியை நான் சுமக்க முடியாது, என் குழந்தை பசியை நான் தாங்க முடியாது. இத மாதிரி என் குழந்தையோட கபரை நான் தயாரிக்க முடியாது. வழிகாட்டலாம், அப்படி போ தம்பி, இப்படி போ தம்பி, வழிகாட்டலாம். ஆனா நான் சம்பாதிக்கவோ தயாரிக்கவோ இல்லை. சகோதரர்களே, நண்பர்களே, ஆச்சரியமான ஒரு வழி அல்லாஹ் கையில தந்திருக்கிறான். தாவத்துடைய வேலை, இதுல அதிகமான கால நேரங்களை செலவழிங்க. இதை விட்டு நான் கொஞ்சம் நகர்ந்துட்டேனா மொபைலுக்கு அதிகமான நேரம் கொடுக்குறேன், தகாத நண்பர்களிடம் ஒட்டுறாங்க, பாவம் செஞ்ச பின்னால குற்ற உணர்வு வருது இல்லையா, நான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறேன். தௌபாவுடைய நேரம் கண்ணீர் வருது இல்லை, சுபகுடைய இமாஞ்சமாத் எனக்கு கிடைக்குது இல்லை, அநியாயம் செஞ்சுட்டு நிம்மதியை போயிட்டு தூங்குறேன், உம்மா வாப்பட கல்வ உடைச்சிட்டு நான் நிம்மதியா பிரயாணம் செய்யறேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ்கள், இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள தகவல்கள். நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற ஆதாரம் சொல்றதுக்கு நேரம் போத. இத மாதிரி அடையாளங்கள் வருதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஈமான் தரஜாக்கு இன்னும் வரல, உட ஈமான் இன்னும் பூர்த்தி இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேஞ்சர் ஜோன் அது. இப்னு மாஜால வர ஹதீஸ், ஒருவர் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் செய்யாத பாவம் எல்லா பாவத்தையும், ஆனா ஆச்சரியம் என்ன, நிம்மதியா வாழும். இப்னு மாஜால வர பாவம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறான் யாரும் சொல்ல, ஆனா நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன், ஆனா எனக்கு சோதனை. நபி சொன்னாங்க, இதா ராயத் அல்லாஹ் யுஅதி ஸாலிம் அலா மா யஷா. ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அல்லாஹ் நடாத்தாக்கி வைக்கிறானா, ஃபஇன்னமா ذلك இஸ்திதராஜ் மின்ஹு லஹு தஆலா. அல்லாஹ் அவனை விட்டு பிடிக்கிறான், ஒரு நாள் பிடிப்பான், ஒரு பிடி சக்கராத் அவன் பாவத்துல தான் மூத்தான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். எத்தனை வாகன ஆக்சிடென்ட் பார்க்கிறோம் நாங்க, பாட்டையும் சினிமாவையும் போட்டுக்கிற வேகமா போறான், மூன்றாவது வங்கி எங்களை அழைக்கிறது, இங்க இருக்க மௌத்து. வேண்டிய மாதிரி சிரிங்க, வேண்டிய மாதிரி பாவம் பண்ணுங்க. ஒரு தடவை பிறப்பு, ஒரு தடவை இறப்பு. இறந்தவர்கள் யாரும் பிறக்க முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை சகோதரர்கள். நபி இல்லாம 1400 வருஷம் வாழ்றோம், தாவத்துல பரக்கத்துல தான். நபி இல்லாத காலம், நபி அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில கிட்டத்தட்ட 500 வருடம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல உயர்த்தப்பட்டு 500 வருடம் ஆகல, மக்காக்குள்ளால என்ன வந்துருச்சு, 360 சிலை வந்துருச்சு. நிர்வாணிகளாக தவாப் செய்யறாங்க, அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டு 360 சிலைகளை கும்பிடுறாங்க. தாவத் இல்ல, அங்க நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, பாவத்துக்கு தாவத் இருந்திருக்குது. ஆனா நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் ஆகுது. மக்கள் இன்னும் நபியவர்கள் மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் உறங்குறாங்க. நபியவங்க எப்படி டாய்லெட் போறாங்க அது மாதிரி போறாங்க. நபியவங்க எப்படி கசப்பானவர்களை மன்னிச்சாங்க, குடும்பத்தில் எங்களுக்கு அநியாயம் செஞ்சு மன்னிச்சாங்க, அதை மாதிரி ஒரு கூட்டம் மன்னிக்கிறாங்க. 1400 வருடம் தாண்டின பின்னர் காரணம் என்ன? தாவத். அந்தந்த காலத்தில் இருந்த இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் அந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் இஸ்லாமிய தாவா பிரகாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் இதுக்கு நேரம் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு தெரியுமா? ரிசல்ட்டை நாங்க உடனடியா எதிர்பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லுது, நீங்க முயற்சியை மட்டும் பண்ணுங்க, முடிவை அல்லாஹ் கையில கொடுங்க. ஏரியால, ஹல்கால, ஒவ்வொரு மஹல்லா வாரியா, வீடு வீடாக முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க. இஸ்லாம் முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. முடிவு அல்லாஹ் கையில கொடுங்க. இந்த ஒன்றுக்கு நான் போவே கூடாது, வாப்பா வாரதே பள்ளிக்கு நான் நினைச்சு வாரதே, முடிவு அல்லாஹ் கையில. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சக்கராத்திலே முயற்சி செஞ்சாங்க தன்னை சாட்சா கேட்கறது. காதுல போய் சொன்னாங்க, சாட்சா கலிமத்துன் தப்பூலுஹா வஹாஜு பிஹா இன்தல்லாஹி யௌமல் கியாமah. என்ன காதுல சொல்லுங்க சாட்சா, ஒரே ஒரு கலிமா என்ன காதுல சொல்லுங்க, அந்த வார்த்தையை வச்சு அவரை சொல்றது நினைக்கிறாங்க. அபூ தாலிப் அப்படியே பார்த்தாரு. சொன்னார், மகன், நான் மௌத்தா போன பின்னால அபூ தாலிப் தோத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க என்று பயப்படுறேன், நான் சொல்ல மாட்டேன். நபி அவங்க விம்மி விம்மி அழுதாங்க. அல்லாஹ் ஆயத்திறக்கினா, நபியே முயற்சி மட்டும்தான் உங்களோட முடிவு, எங்கட ஏன் முடிவில் அவருக்கு இது ஆயத்தில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க, யா அல்லாஹ் ஏண்ட புள்ள யா அல்லாஹ் அடிச்சுட்டு போறான் வெள்ளத்துல. அல்லாஹ் சொன்னா, அவன் நரகவாதி, அது என்ன முடிவு, ஏற்றுக்கொள்ளும். எவ்வளோ கசப்பா இருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். முடிவு அல்லாஹ் அடக்கு. ஃபிரௌன் அல்லாஹ் பேர் சொல்லப்படுற அளவுக்கு பெரிய எதிரியாகும். குர்ஆன்ல பேர் வர அளவுக்கு உள்ளவன்டா யோசிப்பாரு. குர்ஆன்ல அவன் பேர் வருதுன்னா எவ்வளவு பெரிய மோசமானவனா இருக்கும். ஆனா அவன் மனைவிக்கு ஹிதாயத் கிடைக்கணும், அல்லாஹ்வோட முடிவு. அது அல்லாஹ்வோட முடிவு. எந்த நபியும் தலை போட முடியாத விடயம்தான் அல்லாஹ்வுடைய முடிவுக்கு முன்னால சகலர்களும் அல்லாஹ்வுடைய அடிமை. முடிவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிச்சா இந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்லையும் தாவத்துல வேற வளர்ச்சி அடையாது. முயற்சியிட முடிவை அல்லாஹ் கண்ணு காட்டுறீங்களே, எல்லாம் பெருமை இருக்கு. இவர் போனா 2 பஸ்ஸுக்கு ஆக்கள் எடுத்துட்டு வருவார். இந்த ஊர் ஆக்கள் ஹெட்டனுக்கு வந்தாங்க, ஜமாத்துண்டு 2 பஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. சும்மா நடப்பீங்களா? ஹெட்டன் ஜமாத்தே ஒரு பஸ் போறதே ஆச்சரியம், 2 பஸ் எடுத்துட்டு வந்தாங்க. மனிதன் புகழுக்கு அடிமை. நபி அவங்க சொன்னாங்க, யாராவது அவங்களுடைய முகத்துக்கு முன்னால புகழ்றாங்களா, மண் எடுத்து அடிங்க. ஏன்? புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகுல் கிபிரியா பிஸ்ஸமாவாத்தி வல் அர்த், வானத்திலையும் பூமியிலையும் பெருமையும் புகழும் அவனுக்கே சொந்தமானது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்னைய பெருமிதம் கொள்ள வேண்டாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை விட. நான் துஹய்யிரூனி அலா மூசா, புகாரில வருது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமை சிறந்தவர் சொல்லி சகல நபிமார்களை சிறந்தவர் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஆனால் நபி அவங்க சொல்லுவாங்க, பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். கன்சுல் உம்மால ஒரு சம்பவம் அது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சகோதர நண்பர்களே, தாவத்ல நாங்க செய்யக்கூடிய முயற்சிகள பிரதிபலிப்ப அல்லாஹ் சில நேரம் பக்கத்தூர்ல அசராத் அல்லாஹ் காட்டுவான். பக்கத்து நாடுல நாங்கள் எதிர்பாராத ஒரு இடத்துல அல்லாஹ் நாங்கள் செஞ்ச முயற்சியுடைய பிரதிபலிப்பை நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் வெளியாக்கியே தீர்ப்பான். முயற்சியுடைய பிரதிபலிப்பை அல்லாஹ் அப்பப்போ ஒன்றென்று காட்டுவேன்னா நீங்கள் செய்கிறது ஹக்கானது என்பதற்காக வேண்டிய தவிர முழு முயற்சியுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் எங்கேயுமே காட்டுறது கிடையாது. அல்லாஹோட சுன்னத்து. கன்சுல் உம்மால ஆயத்து சஹாபாலையும் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய இந்த தாவா பிரச்சாரத்தை இன்னும் விரிவுபடுத்த நாடி பல நாடுகளுக்கு கடிதம் அனுப்பினார். நபி அவங்க வெளிநாட்டுக்கு பிரயாணம் செஞ்சிருந்ததே கிடையாது. ஆனால் நபியோட கடிதம் போயிட்டு இருக்கு. அப்போ அதில் ஒரு கடிதத்தை அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு கையில் கொடுத்தாங்க. நீங்கள் போங்க, போயிட்டு இந்த கிஸ்ரானை கொடுத்துடுவாங்க. அந்த காலத்தில் அமெரிக்கா கிஸ்ரா, ரோமுக்கு போங்க, கிஸ்ராட்ட போய் கொடுத்துடுவாங்க. அப்போ அங்கே போன பின்னால் கிஸ்ராக்கு முன்னால் கடிதம் வாசிக்கப்படுது. மொழிபெயர்ப்பாளர் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அரபுல வாசிக்கிறாங்க. மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அதீமி ரோமி கிஸ்ரா. முதல் வரியில நபி அவர்களுடைய பெயர் வந்து, இரண்டாவது வரியில அவனுடைய பெயர் வந்தத அவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு. என் பேர் முதல்ல வந்திருக்கணும். பொதுவாக மன்னர்கள் புகழ விரும்புவார், முதன்மை தன்மை விரும்புவார். வந்த கோபத்தில் அந்த கடிதம் அப்படியே பறிச்சு துண்டுதெல்லாம் கிழிச்சு வச்சு
அது மட்டும் இல்லாம அவரோட கோபத்துல ஆழத்தை காட்டுறதுக்காக வேண்டி சொன்னாரு 2 பேர் அனுப்புக யமனுக்கு. யமன்ல இருக்கிற நான் நியமிச்ச ஜனாதிபதி பாதான். யமன் என்பது அந்த காலத்துடைய சிற்று அரசு, ஒரு வல்லரசுக்கு கீழால வாரக்கூடிய சின்ன நாடு, நம்ம நாடு மாதிரி. சும்மா நோடிக்கிட்டு இருப்பான், கீழே கணக்கு இருப்பான். அவன்கிட்ட 2 பேர் அனுப்புக, சொல்லுங்க இந்த கடிதம் எழுதிய முகம்மது யஸ்ரிபின்றது மதீனாவுக்குரிய பழைய பேர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கைது பண்ணணும், அவர் கைது பண்ண மறுத்தா அங்கேயே கொலை செய்யணும். 2 பேர் வந்தாங்க யமனுக்கு. பாதான்ட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னாங்க. நம்ம ஆளு கோவப்பட்டுட்டாரு, கடிதம் கிட்டி வச்சுட்டாரு, 2 பேர் அனுப்பியிருக்காரு வழிகாட்டு. பாதான் அந்த 2 பேருக்கும் வழிகாட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பினார். 2 பேரும் போறாங்க. மாலை நேரம் ஆகுது. மதீனாவுடைய எல்லை பகுதிக்கு போற நேரம். ஷாம்ல இருந்து அபூ சுஃபியான் வந்துட்டு இருக்கிறார். அந்த டைம் இஸ்லாத்துக்கு வந்து கேட்டாரு, கரீபான் இந்த ஊராட்கள் இல்லை, உங்களை பார்த்த விளங்குது வெளியிலிருந்து வரணுமா, என்ன விஷயமா, என்ன வியாபாரம்? இல்லை நாங்கள் கிஸ்ரா நாட்கள் இங்கேயா, என்ன விஷயம் வந்தீங்க? இல்லை அந்த முகம்மது சதாசன் கைது பண்ண வந்திருக்கோம். அந்த சந்தோஷம் பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இவருக்கா சொன்னார். இப்போ போயிடுவானா, இன்னும் இருட்டான பின்னால் போங்க, இப்போ போனால் அவரோட கூட சபையில் ஆட்கள் இருப்பா, உங்களுக்கு அவரை கைது பண்ண சிரமமாக இருக்கும். இரவான பின்னால் போகும். நல்ல இரவான பின்னால் 2 பேரும் போகிறாங்க. மஸ்ஜிது நபவிக்கு போகிறாங்க. அங்கே போனால் மஸ்ஜிதுக்கு வாசலில் இருந்து தலையை விட்டு போட்டு பார்க்குறாங்க. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்காங்க. உமர் என்னன்னு பாரு, யா ரசூலல்லாஹ் 2 பேர் வந்திருக்கிறாங்க, கிஸ்ரால நம்முடைய சந்தை. நபி சொன்னாங்க, தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நாளை காலையில் கூட்டிட்டு வாங்க. அடுத்த காலையில் 2 பேர் வந்தாங்க. கேட்டாங்க என்ன விஷயமா வந்து. அது நீண்ட சம்பவம், சுருக்கமாக என்ன விஷயம் வந்து. இல்லை எங்கட கிஸ்ரா கோபப்பட்டு நம்ம மேலே உங்களை கைது பண்ணுவோம், மறுத்தா என்ன செய்வீங்க? நாங்கள் வாழை தயார் பண்ணி தான் கொண்டாந்துருக்குறோன்னு. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லுவாங்க. என்ன? நேற்று இரவு கிஸ்ரா செத்துட்டான். கிஸ்ரா செத்துட்டானா? அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? கிஸ்ராவை கொன்னது யாரும் இல்லை, அவன் மகன் தான். 2 பேரும் விட்டுன்னு போறாங்க. இப்போ யமனுக்கு கிஸ்ரா செத்துட்டான், கிஸ்ரா செத்துட்டான். பாதாண்ட பேர் கேட்குறாங்க யமன் ஜனாதிபதி, என்ன கிஸ்ரா செத்துட்டாரு? பாதானுக்கு என்ன செய்தி வந்து? அந்த நேரம் பாதான் சத்தியம் பண்ணினார். என்ன தெரியுமா? நான் ரோமுக்கு நான் ஆள் அனுப்புறேன். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உண்மையாக இருந்தால் அவரை பின்பற்றுபவர்களில் முதலாமவனாக நான் இருப்பேன். அவர் சொன்னது பொய்யாக இருந்தால் நான் இந்த நாட்டிலிருந்தே படையெடுப்பே அந்த மதீனா எதிர்ப்பு. கொஞ்ச நாளைக்கு பின்னால் செய்தி வருது, எந்த இரவுல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்ரா செத்ததா சொன்னார்களோ அதே இரவு கிஸ்ரா செத்தான். அவனை கொண்டது அவன் மகன். இந்த செய்தி யமன் நாட்டு ஜனாதிபதியான பாதானை கெட்டின அடுத்த கணம் அந்த ஜனாதிபதி இஸ்லாத்துக்கு வந்தார். முழு நாடும் இஸ்லாத்துக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நபியவங்க தாவத் கொடுத்தது கிஸ்ரா, ஆனா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தது யமனுக்கு. முயற்சி எங்கேயோ நடக்குது, அதோட முடிவு எங்கேயோ நடக்குது. இந்த ஊர்ல செய்யற முயற்சி இதுல பரக்கத்துல பக்கத்து ஊர்ல ஹிதாயத்தை கொடுப்பான். அந்த ஊர்ல செய்யற முயற்சி அதுல பரக்கத்துல இந்த ஊர்ல ஹிதாயத்தை கொடுப்பான். எங்கெல்லாம் முயற்சி நடக்குதோ அந்த ஊர்ல இருக்கிற ஒளி பரவிக்கொண்டே இருக்கும். எல்லை. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? ஆட்கள் பற்றாக்குறை. அதான் அவர் இருக்கிறாரு, பொறுப்புதாரி இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னு சொல்லி நான் என்ன மறந்துட்டேன்? அது எனக்கும் தேவை என்பதை மறந்துட்டேன். அந்த போதை எனக்கு தேவை, அல்லாஹ் ரசூலுடைய இஷ்க் எனக்கு தேவை. சிரமம் நேரம் கண்ணீர்கள் மன வெளியே வரணும், அது எனக்கு தேவை. அந்த தாகம் இல்லை. ஏன் காரணம்? யாராவது ஒரு நாள் சாக்கி வச்சாச்சு, நேர்ந்து விட்டாச்சு. இவர் தான் சரி, அவர் மூத்தா போட்டுமே பார்ப்போம். ஆனா இவருக்கு தெரியும், அவருக்கு வந்து நாம மூத்தா போடும். சகோதரர்களே, இங்க எல்லாம் செய்யும், இங்க எல்லாம் பங்குதாரிகளாக மாறும். நம்ம ரத்தத்துல நபியில சுத்தத்து ஓடல். வெறுமனே என்னுடைய மஹப்பத் வார்த்தைகளாலோ கவிதைகளாலோ ஆட்டங்களாலோ அல்ல. என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என் ரத்தத்தில் இருக்கணும், என் செயல் வெளிப்படுத்தும். இதுதான் முஹம்மது. முஹம்மத் நபனு முஹம்மதின் பனு. உருது கவிதை இருக்கு, முஹம்மது நபனு. முஹம்மது என்ற பேர்ல வாராத
முஹம்மதீமனோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வாழ்க்கையில வரும். அதனால சகோதரர்கள் என்பவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தந்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாய்ப்பை நாங்கள் அனைவர்களும் முறையாக பயன்படுத்த தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? உறுதியான நியத் இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? சத்தமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.